டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நமக்கு வந்து எதில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் இருக்குது அதில் நம்ம கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாடல் கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த சக்ஸஸிவ் மாடல் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடலில் வந்து கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதல் இந்த கொஸ்டினை படித்து பாருங்களேன். தி இன்கம் ஆஃப் அ பர்சன் இன்க்ரீஸ்டு பை 10% அண்டு டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னது அவருடைய ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஊதியம் என்னது முதல்ல வந்து 10 விழுக்காடு அதிகரிக்கப்படுகிறது, பின்பனது திரும்பனது 10 விழுக்காடு குறைக்கப்படுகிறது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவருடைய ஊதியம் என்னது எந்த அளவுக்கு என்னது கூடியிருக்கா அல்லது என்னது குறைஞ்சிருக்கா இது என்னது கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ பார்க்கலாமா? அப்போ இந்த கொஸ்டின் எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல என்னதுப்பா இன்க்ரீஸ்டுங்களா, அப்போ தானே ப்ளஸ் போட்டு 10 போட்டுருங்க. இன்க்ரீஸ்னா ப்ளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். ஓகேவா? அத்தனை மைனஸ் போட்டு 10 போட்டுருங்க. முதல் ஸ்டெப் பண்ணது ரெண்டையும் கூட்டி போடுங்க, ஆன்சர் 0. அடுத்த ஸ்டெப் பண்ணது ரெண்டையும் பெருக்கி போடுங்க. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ், 10 இன்ட்டு 10 100. ஓகேங்களா? நீங்கள் எதை பெருக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் என்னது டிவைடிங் பை 100. ஓகேவா? என்னது பெருக்கியதற்கு மட்டும் டிவைடிங் பை 100 போடுங்க. போத் ஆர் கெட் கேன்சல். ஆன்சர் யார் நமக்கு -1 அப்படின்னா யார் நமக்கு மைனஸ்னா டிக்ரீஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து யார் நமக்கு ஆப்ஷன் பி டிக்ரீஸ் பை 1%. ஓகேங்களா?